சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். விருதுநகர் மாவட்டம் மெட்டுக்குண்டு கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் வெடிபொருள் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்துக்கு ரூபாய் 4 லட்சம் நிதியுதவி வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து கட்சி மற்றும் அரசியல் நிலவரங்கள் குறித்து பேசினார். அவரது கருத்துக்கள் வரவிருக்கும் அரசியல் மாற்றங்கள் குறித்த எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. பொய்க்கனவு காண்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று அமைச்சர் ஏவா வேலு பேட்டி அளித்துள்ளார். மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் நடித்துள்ள தக் லைஃப் திரைப்படம் கடந்த 5ஆம் தேதி வெளியானது. முன்னதாக இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய கமல் தமிழிலிருந்து கன்னட மொழி பிறந்தது என குறிப்பிட்டார். இதற்கு கன்னட அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தமிழ் மூத்த மொழிதான், ஆனால் பிற மொழிகளை பற்றி இப்படி சொல்லலாமா என்று சரத்குமார் தெரிவித்துள்ளார். புளியகுளத்தில் மிகவும் பழமையான ஆந்தோனியார் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் தேர்பவனி சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். இதன்படி இந்த ஆண்டிற்கான தேர்பவனி திருவிழாவிற்கான கொடியேற்றம் இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு புனித அந்தோனியார் ஆலயத்தில் காலை 8 மணிக்கு கூட்டு பாடற்பலி நடைபெற்றது. மதுரை மீனாட்சி கோவிலில் இன்று பூஜை செய்ததில் மகிழ்ச்சி என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்ற பின் நிறைவேற்றி வரும் வீட்டு வசதி திட்டங்கள், சாலை வசதிகள், குடிநீர் திட்டங்கள் முதலான பல அடிப்படை வசதிகள் காரணமாக தமிழ்நாடு விரைந்து நகர்மயமாகி வருகிறது. ஊராட்சிகள் பேரூராட்சிகளாகவும், பேரூராட்சிகள் நகராட்சிகளாகவும், நகராட்சிகள் மாநகராட்சிகளாகவும் வளர்ச்சி பெறுகின்றன என்றும் இந்தியாவில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பஜார் பகுதியில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ நாகநாத சுவாமி கோயிலில் அர்ச்சகராக பணியாற்றி வரும் தியாகராஜன் என்பவர் அதே கோவிலில் உழவார பணி மற்றும் தூய்மை பணிகளை மேற்கொள்ள வந்த கீதா என்ற பெண்ணிடம் பாலியல் தொந்தரவு அளித்து வந்ததாகவும் பின்னர் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி கடந்த 1 வருடங்களாக ஏமாற்றி வரும் அர்ச்சகர் தியாகராஜன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட இளம்பெண் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சில தினங்களுக்கு முன்பு புகார் அளித்துள்ளார். எஸ்பி ஸ்ரேயா குப்தா உத்தரவின் பேரில் ஆம்பூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் கோயில் அர்ச்சகர் மீது 4 பிரிவுகளின் கீழ் கோவில் சிவாச்சாரியார் தியாகராஜன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். வேலூரில் 92 அடி உயர தீர்த்தகிரி முருகனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மலை மீது அதிர்ந்த அரோகரா முழக்கம் மக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு ஓய்வு பெற்ற 1000 ஆசிரியர்களுக்கு ஓய்வு கால பயன்கள் தமிழக அரசு எப்போது அளிக்கப்படும் என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். 4 மாநகராட்சிகள், 13 நகராட்சிகள், 49 பேரூராட்சிகள், 10,565 ஊரக குடியிருப்புகளில் 121,37,000 மக்கள் பயன்பெறும் வகையில் 9,011 கோடியே 45 லட்சத்தில் 71 குடிநீர் திட்டங்கள் செய்து முடிக்கப்பட்டுள்ளது என அரசு தெரிவித்துள்ளது. கூட்டணி கட்சிகள் குறித்து விமர்சனம் செய்வதை தவிர்க்க வேண்டுமென மதுரையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். ஜோலார்பேட்டை சேலம் இடையே வந்தபோது பரபரப்பு ஏற்பட்டது. ரயிலில் ஏசி வேலை செய்யாததால் நடுவழியில் நிறுத்திய பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தண்டவாளத்தில் இறங்கி போராடியவர்களிடம் அதிகாரிகள் சமரசம் செய்தனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் 8 கோட்டங்கள் மூலம் சுமார் 22,000 பேருந்துகளை பல்வேறு வழித்தடங்களில் இயக்கி வருகிறது. இந்நிலையில் 19,000 லிட்டர் டீசல் மாயமானதை அடுத்து 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் நெல்லை அரசு போக்குவரத்து கழகத்தில் நடந்தது என்ன என்ற கேள்வி எழும்பியுள்ளது. துபாய் புறப்பட்ட விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டின் எம்பி தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாது என்ற ஏமாற்று வார்த்தைகள் வேண்டாம் என்றும் தயாநிதி மாறன் எம்பி தெரிவித்துள்ளார். தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்ற கமலஹாசனின் கருத்துக்கு கர்நாடக மாநிலத்தில் கடுமையான எதிர்வினைகள் எழுந்துள்ளன. ஆனால் எந்த மொழியில் இருந்து எந்த மொழி பிறந்தது என கூறுவது சிக்கலானது என்கிறார்கள் மொழியியலாளர்கள். இந்நிலையில் கன்னட மொழி விரோதி கமலஹாசன் என்று கோவையில் திமுக கூட்டணியை கண்டித்து பாஜகவினர் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளனர். சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மதுரையில் நடைபெறும் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பாரா என்பதுதான் தற்போது வரை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றிரவு மதுரை வந்த அமித்ஷாவை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்றனர். இந்நிலையில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று அமித்ஷாவிடம் மதுரை ஆதீனம் கோரிக்கை வைத்துள்ளார். இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்தில் பென்ஸ் திரைப்படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. லோகேஷ் கனகராஜின் கதையை வைத்து பாக்யராஜ் கண்ணன் இந்த படத்தை இயக்கி வருகிறார். பொள்ளாச்சியில் கடந்த 1915ஆம் ஆண்டு ரயில் நிலையம் தொடங்கப்பட்டது. தற்போது அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 6 கோடியே 33 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தமிழில் தவறாக வைக்கப்பட்ட பெயர் பலகை அகற்றப்பட்டது.
சென்னையில் நாளை மறுநாள் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்வாரிய பராமரிப்பு பணி காரணமாக அடையாறு காந்தி மண்டபம் சாலை, சர்தார் பட்டேல் சாலை, கோட்டூர்புரம், ஸ்ரீநகர் காலனி, வெங்கடாபுரம், சின்னமலை, தரமணி, எல்லையம்மன் கோயில் தெரு, கனகம், காளிகுன்றம், பள்ளிப்பட்டு, ராம் நகர் அதனை சுற்றியுள்ள இடங்களில் மதியம் 2 மணிக்குள் பராமரிப்பு பணி முடிவடைந்தவுடன் மின் விநியோகம் கொடுக்கப்படும் என்று தகவல் தெரிவித்துள்ளனர். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் அரசு தரப்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் ப. மோகனுக்கு வழங்க வேண்டிய கட்டணத்தை 3 வாரங்களில் வழங்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுடெல்லி இடையே இயக்கப்படும் கிராண்ட் ட்ரங்க் விரைவு ரயில் நாளை முதல் மீண்டும் சென்ட்ரலில் இருந்து இயக்கப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு நாள் முதல்வர் பற்றிய கதைகளை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் 10ஆம் வகுப்பு மாணவி ஒரு நாள் துணை ஆணையராக பதவி வகித்த கதையை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அப்படியான ஒரு நிகழ்வு இமாச்சல பிரதேச மாநிலத்தின் மண்டி மாவட்டத்தில் நடந்துள்ளது. என் வாழ்வில் மறக்க மாட்டேன் என்றும் ஒரு நாள் துணை ஆணையராக பதவி வகித்த 10ஆம் வகுப்பு மாணவி தெரிவித்துள்ளார். இது ஆபத்து வந்துவிட்டது, ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா தயாரா என்று தயாநிதி மாறன் எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். தங்க நகை கடன் தொடர்பான சாமானிய மக்களுக்காக நான் எழுப்பிய கோரிக்கைகளை ரிசர்வ் வங்கி ஏற்றுக்கொண்டு புதிய விதிமுறைகளை வெளியிட்டுள்ளதாக சு. வெங்கடேசன் எம்பி தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இன்னும் ஓரிரு வாரங்களில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே வீட்டிலிருந்த ஃப்ரிட்ஜ் தீப்பிடித்ததால் 1 லட்சம் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. ஏலூர்பட்டி கிராமத்தை சேர்ந்த திருவரங்க செல்வன் என்பவரது வீட்டில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. முகூர்த்த தினம், பக்ரீத் பண்டிகை, வார விடுமுறை ஆகிய காரணமாக கடந்த வெள்ளிக்கிழமை முதல் சென்னையிலிருந்து மக்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றனர். இதன் காரணமாக அரசு, தனியார் பஸ்கள், ரயில்களில் கூட்ட நெரிசல் காணப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களில் சென்னையிலிருந்து அரசு பஸ்களில் 1,66,000 பேர் பயணம் செய்துள்ளனர். சென்னை விமான நிலையம் ஆண்டுக்கு 3.5 கோடி பயணிகளை கையாளும் நிலையை அடையும் முன்பே பரந்தூர் விமான நிலையத்தை திறந்தால் அதற்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று இந்திய விமான நிலைய ஆணையம் நிபந்தனை விதித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் இந்த திட்டத்தையே கைவிட வேண்டும் என்றும் போராட்டக் குழுவினர் வலியுறுத்தியுள்ளனர். அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மோடி, கலைஞர், ஸ்டாலின் என அனைவரும் அன்பு செலுத்தும் தலைவர் இளையராஜா என்று அண்ணாமலை புகழாரம் தெரிவித்துள்ளார். பல்லுயிர் பெருக்கத்திற்கு பங்காற்றும் கடல் வளம் காப்பதை கடமையாக கருதுவோம் என்று உலக பெருங்கடல்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. தெருவில் விளையாடி கொண்டிருந்த ஆண் குழந்தையை திருநாய் கடித்து குதறிய சம்பவம் கிருஷ்ணகிரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் தலையில் பலத்த காயத்துடன் குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள். விடுமுறை நாட்களிலும் பண்டிகை நாட்களிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகின்றன. இந்நிலையில் வார விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தமிழக, கர்நாடகா காவிரி கரையோரங்களில் பெய்த மழையின் காரணமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து குறைவதும் அதிகரிப்பதுமாக இருந்து வருகிறது. தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான அஞ்சட்டி, கேரட்டி, நாட்ராம்பாளையம், ராசிமணல் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக நேற்று ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 7,000 கன அடியாக வந்தது. அமித்ஷா வருகையை முன்னிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலில் பக்தர்களுக்கு சிறப்பு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் காக்காபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகதீசன், வயது 56. இவர் சிவதாபுரம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். இவர் பள்ளியில் +1 படிக்கும் 16 வயது மாணவி ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததாக புகார் எழுந்தது. இந்நிலையில் +1 மாணவியிடம் சில்மிஷம் செய்த பள்ளி ஆசிரியர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டார். தாராபுரத்திலிருந்து மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு நாமக்கல் வழியாக சென்ற டேங்கர் லாரி விபத்தில் சிக்கியது. விபத்தில் சிக்கிய டேங்கர் லாரியிலிருந்து சமையல் எண்ணெய் வெளியேறியது என தகவல் வெளியானது. டேங்கர் லாரியிலிருந்து கசிந்த எண்ணெயை பயன்படுத்த வேண்டாம் என்று நாமக்கல் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றுலா செல்லும்போது ஆபத்தான பகுதிக்கு செல்லாதீர்கள், அங்கு நின்று படம் எடுக்காதீர்கள் என பல சுற்றுலா தலங்களில் எச்சரிக்கை பலகைகள் வைத்திருப்பதை அனைவரும் பார்த்துள்ளனர். ஆனால் அதனை கண்டுகொள்ளாமல் சென்று ஆபத்தை விலை கொடுத்து வாங்கி வருபவர்கள் இன்று பலர். சிறிவரும் கடல் அலைகளுக்கு மத்தியில் உள்ள பாறைகளில் நின்று செல்ஃபி எடுப்பது, மலை உச்சி, ஓடும் ரயில், பைக் சாகசம் என பலவற்றை படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிடுவோர் சில நேரங்களில் ஆபத்தையும் சந்தித்து வருகின்றனர். அந்த வரிசையில் சுற்றுலா சென்ற வாலிபர் ஒருவர் செல்ஃபி மோகத்தால் அருவி பாறையில் சறுக்கி அந்தரங்கத்தில் தொங்கியுள்ளார். அவரை உள்ளூர் மக்கள் உதவியுடன் நண்பர்கள் கயிறு கட்டி மீட்டுள்ளனர். இந்திய கிரிக்கெட் வீரர் ரிங்கு சிங் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சமாஜ்வாதி கட்சி எம்பி பிரியா சரோஜை திருமணம் செய்ய உள்ளார். இன்று லக்னோவில் உள்ள ஒரு ஆடம்பர ஹோட்டலில் இருவரும் மோதிரம் மாற்றி நிச்சயம் செய்து கொண்டனர். இந்நிலையில் ரிங்கு சிங் சமாஜ்வாதி எம்பி பிரியா சரோஜின் திருமணம் நவம்பர் 18ஆம் தேதி நடைபெற உள்ளது. தைவான் தடகள போட்டிகள் 2025 இந்தியா இன்று ஒரே நாளில் 5 தங்கப்பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளது. பெண்களுக்கான 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் தமிழக வீராங்கனை வித்யா ராம்ராஜ் பந்தய தூரத்தை 56 வினாடிகளில் கடந்து தங்கம் வென்று அசத்தியுள்ளார்.
டிஎன்பிஎல்லில் திண்டுக்கல் அணிக்கு எதிராக திருப்பூர் பந்துவீச்சுக்கு தேர்வானது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 71,840 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 8,980 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் 18 மாவட்டங்களில் இன்று இரவு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் ஜூன் 10ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.